அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சிலலாம் சனி பகவானாலே நிறையா பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பெயர்ச்சினாலே ஒரு பதட்டம் பயம். இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ரப்பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்புறம் நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, 31/10/2026 அன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரை குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு எவ்வளோ ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, ஏன்னா இவங்க பார்த்த போராட்டம் நீங்கள் பார்த்த போராட்டம் மாதிரி வேறு யாருமே போராட்டம் பார்க்கவே இல்லை. ஏன்னா எல்லா ராசிக்கும் எல்லா விதத்திலையும் ஏதேனும் ஒரு பாதிப்பு இருந்தாலும் சில காலகட்டம் பாதிப்பாக இருக்கும், சில காலகட்டம் நன்றாக இருக்கும். ஆனால் விருச்சிக ராசி ரொம்ப வருஷமாக ரொம்ப பல வருடமாகவே ஒரு பாதிப்பை மட்டுமே பார்த்த ராசினா அது நீங்கள் தான். சரிங்களா? இப்போ வரைக்குமே அப்படித்தான். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா? ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது உடனே அந்த மாற்றத்தை கொடுக்காத ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயங்கள் தான் இனிமேல் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? நல்ல விஷயங்கள், அதாவது நம்மளை நிறைய நெகட்டிவான விஷயம் நம்மளை சுற்றி நடந்துருச்சு. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயமே நெகட்டிவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் பாசிட்டிவாக நடந்தாலுமே நம்மளுக்கு எங்கெங்க நல்லது நடக்க போகுது, நம்மளுக்கு எப்பவுமே நெகட்டிவ் தான் நடக்க போகுதுங்கிற ஒரு மைண்ட் தாட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. யாருக்கு? நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துருங்க. இந்த சனி பகவான் அதுதான் உங்களுக்கு பண்ணுவார். நீ எப்பவுமே எனக்கு கெட்டதாக நடக்குதும், கெட்டது மட்டும்தான் எனக்கு நடக்குங்கிற மைண்ட்லேருந்து நீ வெளியில் வந்துருமா, அப்போனா தான் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பாசிட்டிவ் உனக்கு தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த விருச்சிக ராசி நேயர்களான உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் எடுத்து வரைக்க போகிறார். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயமா என்ன நல்ல விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு திருமணமாகி, எனக்கு இத்தனை குழந்தைகள், எனக்கு ஒரு குழந்தைகள் பாக்கியம் கூட கிடைக்கல, இல்லை 2ஆம் குழந்தை நான் வேணும்னு எதிர்பார்க்குறேன், ஆனால் 2ஆம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, நானும் ஏறாத கோவிலில் போகாத மருத்துவமனை இல்லை, என்னன்னாலும் சரி எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்கி அப்படி சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஆண் குழந்தை இருக்குது பெண் குழந்தை இல்லை, இல்லை எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஆண் குழந்தை இல்லைன்றவங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்குது. அதன் மூலமாக நிறைய வருமானமும் அதன் மூலமாக ஒரு சமுதாய அந்தஸ்து கிடைக்கக்குண்டான அமைப்பு நிறைவாகவே இருக்குது. வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குப்பா, நான் பாட்டுக்கு இருந்தேன்,
நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு போய்க்கிருக்கேன், சம்மந்தமே இல்லாமல் என் மேலே ஒரு பழிய தூக்கி போட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிருக்கேன், அதற்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு உண்டான ஒரு நேர்மையான தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது. அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அது சொந்தங்கள் பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை வம்பு வழக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமேவும் நேர்மையான உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்குண்டான அமைப்பு தான் நிச்சயமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி, அதன் பாதிப்பால் நான் தூக்கமே இல்லை, ஏன்னா கொஞ்சம் கூட அடைக்கலைன்னா எப்படிங்கும்போது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கிறதுக்குண்டான அமைப்பு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்துலேருந்து இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, வண்டி வாங்கிறதுக்குண்டான அமைப்பு, எனக்கு வந்து 2 வீலர் வாங்கணும்னு ஆசை, புதுசாக 2 வீலர் வாங்கணும், புதிய மாடல் வாங்கணும், இல்லை எனக்கு 4 வீலர் வாங்கணும்னு ஆசை, நானும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், இல்லை எனக்கு வாங்கினா எனக்கு அது சரியாக அந்த வண்டி நிலைக்க மாட்டேங்கி, ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது வண்டியில், இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக அந்த வண்டி நம்ம கைவிட்டு போகிறதுக்குண்டான அமைப்பு, இல்லை நான் ஏதாவது ஒரு அடமானம் வச்சு அதன் மூலமாக எனக்கு வண்டி கிடைக்காம போகுது, எனக்கும் வண்டிக்கு ராசியே இல்லையா, என்ன பண்ணணும்னு தெரிலன்னு சொல்லி கேட்குற உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு அதற்குண்டான வண்டி யோகத்தை ஏற்படுத்தி தராது. இந்த காலகட்டம் வீடை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு புதுப்பிப்பதற்குண்டான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தராது. ஏதாவது ஒரு வருமானம் வரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள், உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கர்மா மூலமாக எனக்கு இப்போ நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆனால் அமௌண்ட் பத்தலே நீங்கள் நினச்சாலே அந்த அமௌண்ட் திரும்ப உங்கள் கைக்கு வரதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவமாக அதிகமாக வர்றதுக்குண்டான அமைப்பு. ஏன்னா எல்லார் மேலேயும் ஒரு விரக்தி மனப்பான்மை வந்துருச்சு. எனக்கு எல்லாருமே இந்த கேரக்டரில் இருக்காங்களே, என்ன மனுஷங்கப்பா இவங்க, தன்னுடைய சொந்த குடும்பத்து மேலேயே ஒரு வெறுப்பு, சொந்த குடும்பத்து மேலேயும் ஒரு விருப்பமில்லை, என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்டு தட்டு உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாலுமேவும் அந்த மைண்டு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா, போய் இப்போ கந்த சஷ்டியை போட்டு விட்ருங்க. கந்த சஷ்டியை போட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் உட்காந்துருங்க. அந்த மைண்ட் பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமாள் வழிபாடு தான். ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கெல்லாம் என்ன வழிபாடு இருந்தாலும் சரி, என்ன குலதெய்வம் இருந்தாலும் சரி, ரொம்ப இஷ்ட தெய்வம்னு சொல்லி யாரும் சொல்லுவோம்னா நம்ம முருகப்பெருமானை தான் சொல்லுவோம். விருச்சிகராசி நேயர்களான பொதுவாக உங்களுக்கே முருகப்பெருமான் தான் ரொம்பவே பிடிக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வழிபாடு பண்ணாலேயும் உங்களுக்கு உண்டான பாதிப்புகள் குறையும். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நிலையே ரொம்ப பாதிப்பு, ஏன்னா அது சின்ன சின்ன பாதிப்பாக தான் இருக்கும். ரொம்ப அசதியாக இருக்குது, உடல் சோர்வாகவே இருக்குது, பல்லு வலி, கை கால் வலிலாம் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன சின்ன வலியாக இருக்கிறது ரொம்ப வலி இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரியாக மாட்டேங்கி. அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டு ஓகே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டாலேயும் தென் பாதிப்புகள் ரொம்பவே மைண்ட் போட்டு அப்செட் பண்ணாது, உடம்பை போட்டு ரொம்ப அலக்கழிக்காது. முதல்ல வந்து கந்தசஷ்டி கவசம் டெய்லி கேளுங்க, காலையிலையும் சரி சாயந்தரம் சரி டெய்லி கேளுங்க. உங்களுக்கே அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழல் வந்து அப்படியே தடையாக இருக்கிறதெல்லாம் தகர்ந்து போய் அந்த பாசிட்டிவான சூழல் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு உங்களை சுற்றி வர ஆரம்பிக்கும். ஸோ நிச்சயமாக அந்த வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் வந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள், இதன் பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள்.